சொல்லுங்க. மாட்டீங்களா? நீங்களும் டிவி கேக்கு தானே ஓட்டு பண்ணீங்க. பெண்கள் மட்டும் வந்து தளபதிக்கு ஓட்டு போடல, ஆண்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதை நீங்க சொல்லாதீங்க, பெண்கள் ஓட்டு போட்டாங்க, பெண்கள் ஓட்டு பண்ண, ஆண்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, பார்த்தீங்கன்னா கரூருக்கு போயிருக்காரு. கரூர் எதனால போனாரு? அவரோட பேச்சு எல்லாம் கேட்டீங்களா? ஆக்சுவலாக அவரோட ஃபுல் ஸ்பீச் கேட்கல, கொஞ்சம் கிளிப்பிங் கேட்டேன். கரூர் எதுக்கு போயிருக்காருன்னா அதான் தெரியுமே, நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதுக்காக அவர் போயிருக்காரு. ப்ளஸ் அது போக அங்கே பேசினாதான் குட்டி கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன், ஃபுல்லாக இன்னும் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் லஞ்சம் பற்றி பேசியிருந்தாரு. அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு சில டிபார்ட்மெண்ட் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லஞ்சம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லாரும் பயந்துக்கிறாங்க லஞ்சம் வாங்குறதுக்கு. ஏன்னா வந்து காமன் பீப்புள்ஸ் வந்து வீடியோ எடுத்து போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. விஜய் தளபதி விஜய் வந்து முதலமைச்சரா வந்ததுனால லஞ்சம் அதிகமா ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க? ஆமா, ஊழல் ஒழிக்கப்பட்டதுன்னா கம்ப்ளீட்டா கிடையாது. பட் நம்மளோட நாலேஜ்க்கு அந்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி ஆயிருக்குதான். எல்லா டிபார்ட்மெண்ட்ல எல்லா கவர்மெண்ட் இதுலயுமே இப்ப கொஞ்சம் நிறையவே யாரையும் நிக்க வச்சு பேசக்கூடாது, உட்கார வச்சு பேசணும், நிறைய அதெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. கவர்மெண்ட் ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸ் போனாலுமே அந்த மாதிரி பேச சொல்லியிருக்காரு. ஓகே, அதை தாண்டி என்ன பாத்தீங்க? அதை தாண்டி என்ன பார்த்தேன்னா, லஞ்சம் வாங்கினவங்களும் ஓடி போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஓகே, இப்போ விஜய் வந்து ஊழலை ஒழிச்சிட்டாரு. ஸோ அதை தாண்டி ஓகே, கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை என்ன மாதிரி நினைச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி நினைச்சிருப்பாங்கன்னா, தப்பு யார் மேலன்னு சொல்லி கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். தப்பு யார் மேல இருக்குது நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அது நான் சொல்ல முடியாது. தப்பு யார் மேல, கூட்ட நெரிசலா இல்லை எதுன்னு அதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது யார் மேலே தப்புன்னு சொல்லிட்டு. பட் அங்கே அங்கே இருந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எதனால அது அப்படி ஆச்சு. மேபி அது கோ இன்ஸ்டண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். கூட்ட நெரிசல் ப்ளஸ் பவர் கட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல நம்ம இல்லை. ஸோ அது எங்கே என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே அது தெரியாது. அங்கே இருந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியுமா. தளபதியுமே வந்து மேலே தான் நின்றுட்டு இருந்தாப்புல. ஸோ அதனால அது தெரியல எனக்கு. ஓகே, அப்படிப்பட்ட தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல. ஸோ அது பற்றி உங்க கருத்து என்ன? அப்போ நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் எது தப்பு எது ரைட்டுன்ட்டு. இல்ல, அப்ப அங்க இருக்க ஒரு மக்கள் என்ன நினைச்சிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க கேட்க வர. என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அதுதான் ஊழல் பண்ண மாட்டாரு, மேபி மக்கள் பணத்தை எடுக்க மாட்டாருன்னு அவர் நிறைய ஸ்டேஜ்ல வந்து சொன்னது மெயின். சொல்லுங்க டைலாக. மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. இல்ல, உன் டைலாக் கூட சொல்லுமா? இப்ப சொன்னீங்க அவர் நிறைய ஸ்டேஜ்ல அதான் சொன்னாரு. ஊழல் பண்ண மாட்டேன், மக்கள் பணத்தை எடுக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், மக்கள் காசுல ஒரு பைசா கூட தொட மாட்டேன் தான் ஸ்டேஜ் சொன்னாரு. இப்ப அதே மாதிரி இருக்காரா? கண்டிப்பா இருக்காரு. நீங்க வாங்க பாத்தீங்களா நீங்க அவர் லஞ்சம் வாங்கினத? இல்ல, அவங்க இதுல இப்ப கூட வழக்கறிஞர்கள்லாம் லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் வந்து. மேபி அதுதான் இப்ப கரூர் இன்சிடென்ட் மாதிரி தான், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. பட் நம்மளோட நாலேஜ்க்கு லஞ்சம் வாங்கினா நிறைய இதெல்லாம் வந்துட்டு. ஓகே, டிவிக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களா இருக்கட்டும், இல்ல எம்எல்ஏ மந்திரிகளா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா வீடியோ எடுத்து போடுறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஒரே நிமிஷம், இப்ப இந்த இடத்துல நீங்க சுத்தம் பண்றீங்க அப்படின்னா இது வந்து நீங்க இங்க இருக்க 10 பேருக்கு தான் தெரியும். இதுவே நீங்க இப்ப நம்ம எல்லாமே இன்ஸ்டால தான் இருக்கும், எல்லாருமே சோசியல் மீடியா தான். குழந்தையில இருந்து 60 வயசுல இருக்கவங்களுக்கு சோசியல் மீடியா தான். ஸோ அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டா மேபி அவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க வந்து அதை பண்ணனதான் ரீல்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை. மேபி அது எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற உலகம் வந்து ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. நியூஸில் வந்து அது நம்ம நெக்ஸ்ட் டே தெரிஞ்சு, பேப்பரில் வந்து நெக்ஸ்ட் டே தெரியறதுக்கு இப்போ இன்ஸ்டாங்கிறது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. அப்போ அந்த இடத்துல செஞ்சதையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. கரெக்ட், செய்யாத வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ செஞ்சதை எடுத்து வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர் கீர்த்தனா வந்து ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. ஜி இங்கே பாருங்க, அது ஒருத்தவங்களை ஒரு பர்சன் பற்றி 10 பேர் இருந்தாங்களா, 10 பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அதில் குட் எதுவும் நீங்கள் எடுத்துட்டு பேடை விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். நான் என்னோட இது அதுதான். ஓகே, இப்போ 41 பேர் இறந்து போனாங்களா, அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருந்தாரு. ஆனால் திமுக வந்து அதெல்லாம் வேண்டாம், அது எப்படி கொடுப்பீங்க? அப்போ பஸ்ஸில் போகிறாங்க, ஒருத்தவங்க விபத்து ஆயிடுச்சு, அரசு பேருந்துல, அவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அது சரியா தப்பா அவங்களோட கருத்து? கொடுக்கலாமா வேண்டாமா அரசு வேலை அவங்க குடும்பத்துக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல, கொடுக்கலாமா வேணாமான்னு. எனக்கு அது பற்றின ஒப்பீனியன் இல்லை. எனக்கு ஒப்பீனியன் இல்லை. சரி சரி, ஓகே. என்னங்க இருக்கிற 50 क्वेश्चन ஜெனரலா திமுக பற்றி உங்க கருத்து என்னம்மா? திமுக பற்றி கருத்து எனக்கு எதுவும் இல்லை. நான் ஓட்டு போட்டதும் இல்லை. நான் 2 டைமும் ஏடிஎம்கே தான் போட்டேன் அம்மா இருக்கிற வரைக்கும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிவி. சரிம்மா, திமுக வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, பஸ்ஸஸ் பெண்களுக்கு பெரியா கொடுத்தாங்க, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் உதவி செஞ்சாங்க. அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் பெண்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் வர வச்சிருக்காங்கல்ல.
சோ எதனால அப்படி வர வச்சாங்க, என்ன காரணம்? பெண்கள் மட்டும் சொல்ல முடியாது, ஆண்களும் ஓட்டு போட்டுருங்க. நீங்களும் டிவி கேட்கணும் ஓட்டு போட்டீங்க. சரி, சொல்லுங்க. மாட்டீங்களா? நீங்களும் டிவி கேட்கணும் ஓட்டு பண்ணீங்க. பெண்கள் மட்டும் வந்து தளபதிக்கு ஓட்டு போடல, ஆண்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இதை நீங்க சொல்லாதீங்க, பெண்கள் ஓட்டு போட்டாங்க, பெண்கள் ஓட்டு பண்ண, ஆண்களும் ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, ஓகே, நன்றிம்மா. நான் கேக்கிட்டா? மாட்டீங்களா? சரி, வா. தேங்க்யூ. ஓகே, சூப்பர்மா, கண்டிப்பா போட்டுருவோம். எதுல போடுவீங்க? இது வந்து எங்க கொண்டா என் போனுங்க.